பெரிய பெரிய ஆலமரங்களும் தேக்கு மரங்களும் கொண்ட அடர்ந்த ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த அழகிய காட்டுக்குள்ள பாதை தவறி சிறிய இளவரசி ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப பயத்தோடையும் படபடப்போடையும் இருந்தாங்க. எப்படி நம்ம பாதையை திரும்ப கண்டுபிடிச்சு அரண்மனைக்கு திரும்ப போறோன்னு. அப்படி தனிமையில தவிச்சிட்டு இருந்த போதுதான் தூரமா ஒரு கிளி பறந்து வந்தது. அது இளவரசியை பார்த்து பேசவும் ஆரம்பிச்சது. இளவரசிக்கு அந்த பேசுற கிளியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்களும் அந்த கிளி கிட்ட பாதை கேட்டாங்க, எப்படி இங்க இருந்து அரண்மனைக்கு போறதுன்னு. எல்லா பாதைகளும் எனக்கு தெரியும், நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த கிளி சொன்னதுக்கு அப்புறம் தான் இளவரசி நிம்மதி அடைஞ்சாங்க. அப்போ அந்த வழியா வந்த குரங்கு குடும்பமும் கிளிக்கும் இளவரசிக்கும் பாதைகள் சொல்லி கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. ஒரு பெரிய ஆறு வந்தது. அதை எப்படி கடக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா வந்த ஒரு யானை இவங்களுக்கு உதவி செஞ்சது. ஒரு வழியா யானையோட உதவினால ஆறை கடந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா முட்கள் நிறைந்த பாதை ஒன்று வந்தது. அந்த சமயம் சிந்தனை மிக்க கிளி மேலே பறந்து ஒரு சின்ன வழியை கண்டுபிடிச்சு அந்த வழியா இளவரசியை பத்திரமா பாதுகாப்பா கூட்டிட்டு வந்தது. எல்லா தடைகளையும் தாண்டி மன தைரியத்தோடையும் சின்ன சின்ன முயற்சிகளோடையும் 2 பேரும் ஒரு வழியா அரண்மனை வாசலை அடைஞ்சிட்டாங்க. அரண்மனையை பார்த்தோன்னே இளவரசிக்கு அளவு கடந்த ஆனந்தம். துள்ளி குதிச்சு உள்ளே வேகமா ஓடினாங்க. இளவரசி ஓடி வந்ததை பார்த்த ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இளவரசி மீண்டும் அரண்மனைக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னு. நீ மட்டும் இல்லைனா நிச்சயமா என்னால் திரும்பி வந்திருக்க முடியாது. நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கிளியிடம் சொன்னாங்க. கிளியும் இளவரசி கிட்ட இருந்து விடை பெற்று வானிலை சந்தோஷமா பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. காட்டுல இருந்து கிளியோட உதவியோட அரண்மனைக்கு திரும்பின இளவரசியோட சுவாரஸ்யமான பயணம் உங்களுக்கு பிடிச்சதா குழந்தைங்களா?